ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எவ்வளோ ஃப்ரைட் ரைஸ் நம்ம இன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 1 kg அளவு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறேன். அதுக்கு அடுத்து நான் இன்னைக்கு நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாக்ஸில் கேப்சிகம், கேரட், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் க்ரீன் பீஸ் அதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நமக்கு தண்ணி கொதி வந்துடுச்சு. அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 kg பாஸ்மதி ரைஸை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொதி வந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்குவோம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 மிக்ஸ் மட்டும் கலந்து விட்டுடலாம். அடிக்கொருக்கா போட்டு கரண்டி போட்டு கலர வேணாம், அரிசி உடஞ்சிரும். கலந்து விட்டுட்டு ஒரு லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பாதி அளவு மட்டும் மூடி போடுவோம், இல்லைன்னா பொங்கி மேலே வரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரிசி அதாவது சாப்பாடு நம்ம கையில் எப்படி நசுக்கி பார்த்தோம்னா 2ஆக கட் ஆகிற அளவு இருந்தது. இது இன்னும் ஒரு 10% அளவு வேகட்டும் அப்படின்ட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா அரிசி நல்லா அமர்ந்து வந்தது. இது கரெக்டான லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபுல்லாக பாயில் ஆகாமல் ஒரு 90-95% அளவு அரிசி வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸில் முழுசாக அது சாப்பாடு இருக்கும். இதில் நான் அப்படியே வட்டையை வடிக்கணும். எனக்கு அவ்வளோ பெரிய வட்டையை தூக்க முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய, அதாவது சில் வாட்டர், பச்சை தண்ணியை அதாவது ஐஸ் வாட்டர் கிடையாது, நார்மல் வாட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் அந்த சாப்பாட்டில் நிறையா ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வடியில் எடுத்து இன்னொரு வடியில் போட்டு சாப்பாட்டை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இருக்கேன். எக்ஸஸாக இருக்க தண்ணியை நல்லா குலுக்கி விட்டு வடித்து எடுத்துகிட்டு இருந்தேன். இதே மாதிரியே எல்லா சாப்பாட்டையும் வடித்து எடுத்துக்குவோம். வடித்து எடுத்து நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு 2 பாத்திரமாக பிரித்து நான் இன்னைக்கு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆற வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கிளறும் போது நமக்கு ஒட்டாது, உடையாது. அதனால நல்லா இது ஆறட்டும். ஆற விட்டுட்டு நம்ம இன்னொரு சைடு ஒரு பெரிய வட்டல் வச்சுட்டு 1 கியூப் அளவு 2 கியூப் அளவு பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம், அதாவது நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, ரொம்ப குட்டியாக ஷாப் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, இது கூட நான் ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழே பாட்டம் இருக்க போர்ஷன் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்குவோம். நெய் ஊற்றிட்டு அப்போவே முந்திரி போட்டு வறுத்தரணும். நான் அந்த டைமில் போட மறந்துட்டேங்கிறனால இடையில முந்திரி போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நான் வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனாக வேகணும்னா பாதி கிளாஸியாக ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இன்னைக்கு பீஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் போட்டு தான் செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரைட் ரைஸ். நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா, அதாவது ஒரு 75% நல்லா குக் ஆகணும். இப்போ நான் ஒரு 75% நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், வெறும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு உப்பும் போட்டுக்குவோம். காய்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். இது நல்லா வணக்கியாச்சு. நமக்கு காய் வெந்துருச்சுனாவே அது அப்படியே கொஞ்சமாக சுருங்கி வரும் காய். அந்த டைமில் நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கீழே இருக்க சாப்பாடு மேலே வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட நான் 2 பேக்கெட் அளவு மேகி மசாலா ஆட் பண்ணலாம். அது ஆப்ஷனல், வேணாட்டி விட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரையும் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா சாப்பாட்டை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரியே இருக்கிற சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரேடியாக சாப்பாடு போட்டால் கிளற முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நல்லா கிளறி நல்லா சூடு ஏறுற வரையும் சிம்மிலையே வச்சு நான் சூடு ஏற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலால் தூவிட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கெட்டியாக இருக்கிற நெய்யை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நமக்கு ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.